போன சாப்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நேருவை செயின் ஸ்கில் அட்டாக் மூலமா அட்டாக் பண்ண போயிருப்பான். அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நேருவை நம்ம ஹீரோ செயின் ஸ்கில் அட்டாக் மூலமா அட்டாக் பண்ணுறான். பட் நேருக்கு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறது சென்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து டாஜ் ஆகிறான். பட் நம்ம ஹீரோ பண்ண அட்டாக்கால் பார்த்தீங்கன்னா அவனோட தலப்பா பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிடுது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்குது. அதை பார்த்துட்டு ஹீரோ ஷாக் ஆகிடுறான். ஒரு பாம்புன்னு பார்த்தா ஏகப்பட்ட பாம்பு வந்து அது வாயிலேருந்து நெருப்புடுது ஹீரோ மேலே. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ டாஜ் பண்ணுறான். டாஜ் பண்ணிட்டு யாரா இந்த கேபிள் மண்டையெல்லாம் பாம்பு பீஸ்ட் வச்சுட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பிரிசனர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிம் தானே எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து நீங்களே என் வழியில் இருக்குங்கடா எட்டக்க போங்கடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செயின் ஸ்கில்ல யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டலுக்குள்ளே தள்ளி விடுற மாதிரி காட்டுறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் கேட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே பார்க்குறான். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பீஸ்ட் பார்த்தீங்கன்னா அவன் நோக்கி வந்து அட்டாக் பண்ணுது. பட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனுடைய ட்ராகரையும் அவனோட செயின் ஸ்கில் பவரையும் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் வெட்டி போட்டு மேலே ஜம்ப் பண்ணி பார்த்தீங்கன்னா அவனுடைய டெத் நைட் ஸ்பிரிட்டை வெளியே கொண்டு வரான். ஸோ வெளியே கொண்டு வந்தோடனே பார்த்தீங்கன்னா எல்லா பீஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு போர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அது மேலே இறங்குது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிக்குதுங்க. ஆனால் சில பீஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ட்ராகரை வச்சு தடுக்கிறான். பட் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ராகரை வச்சு தடுத்தான்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து விழுந்துடுறான். நேரு சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட பேசுகிறான். நீ என்னை பற்றி நினச்சேன், இங்கே இருக்க எல்லா பீஸ்ட்டுமே என்னுடைய ஸ்கில் மூலிமா வர வைக்கப்பட்டது தான். இங்கே இருக்க எல்லா பீஸ்ட்டுமே அது இனத்துலையும் ரொம்ப சிறந்த ஒன்று. இதோட இல்லாமல் இங்கே இருக்க எல்லா பீஸ்ட்டும் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இங்கே இருக்க எல்லா பீஸ்ட்டும் மேஜிக் பவரையும் யூஸ் பண்ணுவோம், ரொம்ப ஸ்ட்ராங்கானதும் கூட. இங்கே இருக்கிறது எல்லாமே ரொம்ப ராயலானதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஆமாம், உன்னை கிஃப்ட் பண்ணால் எனக்கு எந்த மாதிரியான பீஸ்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவன் ஒரு வில்லத்தனமான சிரிப்பு சிரிக்கிறான். இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் நம்ம ஹீரோ ஏகப்பட்ட பீஸ்ட் கூட சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து ரத்தமே வந்துடுது. அங்கே இருந்த பிரிசனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவன் என்ன ஓவர் பவர்னு நினச்சிட்டு இருக்கானா, நம்மளை காப்பாற்றுன்னு சொல்லும்போது சும்மா இருந்துட்டு அவன் ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்காக அங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிரிசனர்ஸ்லாம் திட்டுறாங்க. அங்கே நல்லா பாருங்க, அவர் இருக்கிறதுனால எந்த ஒரு பீஸ்ட் நம்மளை கவனிக்க மாட்டேங்குது. அவர் இன்னமும் நல்லா ஸ்ட்ராங்காக சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவர் நினச்சா இங்கேருந்து ஓடிட முடியும். ஆனால் அவங்க கிட்ட இருந்த பிரிசனர்ஸ்லாம் காப்பாற்றி இந்த பக்கம் தூக்கி போட்டிருக்காரு. அவர் எந்த பீஸ்ட்டையும் நம்ம கிட்ட வர விடலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கண்ணீரோட பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றின்னு சொல்கிறாரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹீரோவை திட்டினவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மன்னிச்சிருங்க கேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்த 2 பீஸ்ட்டை செயின் ஸ்கில் மூலிமா அதோடைய தலையை பிடிச்சி கீழே போட்டு அடிக்கிறான். அவன் சண்டை போட்டுட்டு இருக்கிறத பிரிசனர்ஸும் நேருவும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மான்ஸ்டர்ஸ், இந்த பக்கம் பிரிசனர்ஸ், என்னால் சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு பிரிசனர்ஸ் எல்லாம் ஷாக்காக நிற்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நேரு பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா அப்போ நீ கிவ் அப் பண்ணிடுன்னு சொல்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இதை நான் சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைக்கிறேன் மிஸ்டர் பார்க் அப்படிங்கிறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா நேரு ஷாக் ஆகிட்டு அந்த பையன் யார் அப்படிங்கிறான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா பார்க் சாரி லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க் அவருடைய பவரை யூஸ் பண்ணுறாரு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் போகுது. நம்ம கிம் பார்த்தீங்கன்னா இசாக்கியை தோக்கடிச்சிருப்பான் இல்லையா. ஸோ அந்த டைமுக்கு போகுது. பார்க் வந்து இசாக்கியை பார்த்துட்டு கிம் இது அப்படின்னு கேட்கும்போது கிம் பார்த்தீங்கன்னா ஆமாம் இவன் தான் டெரரிஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான். நம்ம பார்க்கும் பார்த்தீங்கன்னா சரி விடுங்க கிம், அவனை அப்புறமேட்டா தூக்கிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிற போது இப்போ அது பிரச்சனை இல்லை, கட்டுப்பட்ட அறை ஃபுல்லாகவே பீஸ்டாக இருக்குது. நான் வில்லியன்ஸ் கூட சண்டை போடலாம், ஆனால் எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அங்கே ஏகப்பட்ட பீஸ்ட் இருக்குது, அங்கே நிறைய பிரிசனர்ஸ் இருக்காங்க. நான் ஏதாச்சும் தப்பு பண்ணால் அங்கே மொத்த பேரும் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அதுக்கு பார்க்கு இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோட்ட கேட்கும்போது எனக்கு உங்களுடைய ஸ்கில் தேவைப்படுது அப்படிங்கிறான் ஹீரோ. கேட் மேனிபிகுலேஷன் எனக்கு தேவை ஹீரோ சொல்கிறான். ஸோ அந்த டைம் பார்க் பார்த்தீங்கன்னா வாட் என்னுடைய ஸ்கில்லா, நான் ஒரு யூஸ்லெஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அசோசியேஷனுக்கும் நம்ம இருக்கிறதுக்கும் கனெக்ட் பண்ணலாங்கிறீங்களா, அதெல்லாம் இம்பாசிபிள் அப்படிங்கிறான் பார்க்கு. இல்லை அது இல்லை, நான் இங்கே இருக்கிறதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குது, நீங்கள் பீஸ்ட்டை மட்டும் வெளியே அனுப்புனா போதும் அப்படிங்கிறான் ஹீரோ. அந்த இடத்த கட் பண்ணால் கரண்ட் டைமில் என்னை காட்டுறாங்க. சுற்றி ஏகப்பட்ட போர்ட்டல்ஸ் உருவாகி அங்கே இருக்க எல்லா பீஸ்டையும் பார்த்தீங்கன்னா உரிய ஆரம்பிக்குது. அந்த டைம் பார்த்தீங்கன்னா நேரு ஷாக் ஆகிட்டு இந்த பூமியில் என்னதான் நடக்குது அப்படின்னு கத்துறதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பை கைஸ்.